லாரன்ஸ் அண்ணா ஏன்னா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது. லாரன்ஸ் அவர்கள் இன்னைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாப்புல. அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாப்புல. அதாவது போன ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு உதாரணமா நாய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அவர் வந்து மக்கள தான் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளப்பி விட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அத கிளாரிஃபை பண்றதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதெல்லாம் ஓகேங்க. நீங்க கிளாரிஃபை பண்றதெல்லாம் ஓகே. கடைசியா ஒரு விஷயத்த சொன்னீங்க பாரு. அது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ஒரு மாரி இருக்குதே அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. என்ன விஷயம் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா திருச்சி கிழக்குல நான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? திருச்சி கிழக்குல நான் நிக்கணுமா? இல்ல வந்து ஆரம்பத்திலிருந்தே விஜய் அவர்களுக்கு போஸ்டர்லாம் ஒட்டி, அவரோட தொண்டர்களா இருக்கிற யாராவதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமா? கண்டிப்பா அவங்களுக்கு கிடைச்சா தானே நல்லாயிருக்கும். நான் நிக்கிறத விட அவங்க தான் நிக்கிறதுக்கு சரி அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பா நம்ம போன வீடியோல கூட அத தான் சொல்லியிருந்தோம். லாரன்ஸ் அவர்கள் நிக்கிறதுக்கு போதும் அந்த தொகுதியில விஜய் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே யாராவது ஒரு கூட நின்றுப்பாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த தொகுதியில நின்றிருந்தா கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு பெரிய ஆளு கிடைக்காம ஒரு பாமர மனிதன் யாராவதுக்கு அது வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் லாரன்ஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்றாப்புல. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல்ல நிக்க போறேன் அப்படிங்கிறதெல்லாம் முடிவாகி போச்சு. ஆனா யார் கூட நிக்க போறேன் அப்படிங்கிறத மறுபடியும் விரைவில் அறிவிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? 2 படம் வேற பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த படத்தோட படப்பிடிப்புலாம் போயிட்டு இருக்குது. சீக்கிரமாவே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாரி நிறுத்திட்டு போயிட்டாப்புல. வீடியோ போடுறதெல்லாம் ஓகே. திருச்சி கிழக்குல நிப்பனா, நிக்க மாட்டானா, அரசியலுக்கு வருவனா, வரவு மாட்டானா அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லாம மேம்போக்கா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதாடா அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? அந்த வீடியோலயும் லாரன்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதத்தான் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நான் வந்து அரசியலுக்கு வருவனா, வரமாட்டேனா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருக்கிறாப்புல. கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது. டிவிகே ஃபேன்ஸ் ஆகட்டும், ஏன் விஜய் அவர்கள் ஃபேன்ஸ் ஆகட்டும், ஏன் லாரன்ஸ் அவர்கள் ஃபேன்ஸ் கூட, "அண்ணா நீ வருவியா, வரமாட்டியான்னு தயவு செஞ்சு சொல்லிருண்ணா" அப்படிங்கிற மாரி தான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குற நீங்க சொல்லுங்க. இடைத்தேர்தல்ல லாரன்ஸ் அவர்கள் நிப்பாரா, மாட்டாரா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.